சனி வக்ர பயிற்சினால ஏற்படக்கூடிய சாதக பாதக நிலையை 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கு எப்படி இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறது, இவங்களை விட்டு விலக போகக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? அம்மா சொல்லுங்கம்மா. அது மகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து தன்னுடைய சுய தொழில வெற்றி பெறணும். விதைத்ததை அறுவடை செய்யக்கூடிய பலன் ஆமா இருக்குது, அதிகமா இருக்குது. அதே நேரங்களில் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த வாக்கால் பிழைப்பு நடத்துவாங்கல்ல, அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொடர்பு குறிக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமா இந்த வக்ர சனி பயிற்சியில சாதக நிலையா அவங்க கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வாழ்வியல் பரிகாரம் இருக்குமா? இவங்களுக்கு வந்து இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்ர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்ர பயிற்சியை பற்றிய சனி வக்ர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்ர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்ர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்ர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கேட்டா கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம வந்து. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி வந்து நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வந்து வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு வந்து சூரியனோட இந்த தன்மை வந்து கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம் இல்ல, அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே வந்து ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா
அவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டிக்கிற சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறோம்னா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சனி வக்கர பயிற்சினால ஏற்படக்கூடிய சாதக பாதக நிலையை 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கு எப்படி இந்த சனி வக்கர பயிற்சி அமைகிறது? இவங்களை விட்டு விலக போகக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? அம்மா சொல்லுங்கம்மா. அது மகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து தன்னுடைய சுய தொழில வெற்றி பெறணும். அப்படி என்ன வந்து எப்பயுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்க்குற தன்மை வந்து குறைவுதான் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஒரு தொழிலோட வந்து திருப்தி அடையவே மாட்டாங்க. ஒண்ணுக்கு மேற்பட்ட வேலையில இழுத்து போட்டு பார்க்கக்கூடியவங்க தான். இதுல ஒரு லாபம் வரும், இதுல ஒரு லாபம் வரணும், எல்லாமே வேணுமே, எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்குமே அஞ்சவே மாட்டாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க தெரியும். ஒரு பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியமனம் ஒரு ஆளை பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்க அடுத்த பிசினஸுக்கு போவாங்க. அது எல்லாத்தையும் இந்த கட்டி காப்பாற்றுக்கிற திறமையும் மகர ராசிக்கு இருக்கு. செவ்வாயுடைய உச்ச வீடு அந்த வீடு தானே. அதே மாதிரி எந்த அளவுக்குனாலும் இறங்கி போய் வேலை செய்யக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க. சனியோட வீடு, சனி செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால கடினமான உழைப்புக்கும் அஞ்சாதவங்க தான். அதே மாதிரி முதலாளித்துவமா இருக்கனால இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு வேலை செஞ்சு தன்னுடைய வேலையாட்களை உற்சாகப்படுத்தக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியுமே வந்து பாருங்க 3ஆம் இடத்துல வந்து வக்ரம் ஆகிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இந்த பழைய நாட்கள்ல நிறைய பிசினஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து அதிக அளவுல இருக்கும். சனி பகவானுடைய பார்வையானது பாகிஸ்தான் மேல படுது. அப்படிங்கிறப்ப இதுவரை நிறைய விதைச்சிருப்பாங்க பணத்தை வந்து. எந்த ஒரு நாளும் தயங்காம செலவழிக்கக்கூடியவங்க தான். நமக்கு ஒரு நாளைக்கு எதிர்கால தேவைக்கு வேணும்ல, குறுகிய மனப்பான்மையோட இருக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சா அது நாளைக்கு வரைக்கும் நடக்கும், இன்னைக்கு நம்ம செலவழிச்சா அது வந்து பல மடங்கு ஆதாயம் வரணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய வந்து விதைச்சிருப்பாங்க பணம். அதெல்லாம் பாருங்க இப்ப வந்து அறுவடை செய்யக்கூடிய காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. விதைத்ததை அறுவடை செய்யக்கூடிய பலன் ஆமா இருக்குது, அதிகமா இருக்குது. அதே நேரங்களில் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த வாக்கால் பிழைப்பு நடத்துவாங்கல்ல. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொடர்பு குறிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த வாக்கால் பிழைப்பு நடத்துறதுக்கு அந்த வாக்குல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இவங்க சொல்லாத விஷயம் கூட வதந்தியாக பரவுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சனி பகவானுடைய பார்வையும் அப்படித்தான் இருக்குது. வாக்கால் பிழைப்பு நடத்துறவங்க ஒருத்தர் பேசி காரியம் தெளிவாளர் இந்த மாதிரி எல்லாமே
பேச்சால் எல்லா வேலையும் தொழில் பண்ணக்கூடியவங்களா ரொம்ப வந்து கவனமாக வார்த்தையை வந்து ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னு ஏதாவது வம்புல கொண்டு மாட்டி விட்டுரும். அதுதான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சியில மகர ராசியை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவு யாராக இருக்குமா? மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து சனி பகவான் 5ஆம் இடத்தை பாக்குறாரு தன்னுடைய 3ஆம் பார்வையால. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தைகள், ஏன்னா ரிஷப வீடு தான் 5ஆம் வீடா வருது, தன்னுடைய குழந்தைகள் படிப்பு விஷயமாக வெளியில போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. மகராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்க பிள்ளைகள் மேல அதிகமான ஒரு அன்பு பாசம்லாம் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளுக்காக என்னன்னாலும் செய்யக்கூடியவங்க தான். அது செவ்வாயோட வீடு அப்படிங்கிறதுனால அவங்க தகுந்த ஒரு சேஃப்டி, தகுந்த ஒரு வசதியை உருவாக்கணும். உடைய நோக்கமே அதுதான் இருக்கும். நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா என் பிள்ளை ஜம்புன்னு இருக்கணும். எனக்கு எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே செய்யல, ஆனா நான் அப்படி விட மாட்டேன். அப்ப என்னுடைய பிள்ளை வந்து ராஜாவா இருக்கணும், என் பிள்ளை வந்து ராணியா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக சுப பிரிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இந்த வக்கரச்சனி காலங்கள்ல இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். நிச்சயமா இந்த வக்கரசனி பயிற்சியில சாதக நிலையா அவங்க கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வாழ்வியல் பரிகாரம் இருக்குமா? இவங்களுக்கு வந்து செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்கல்ல ரோட்டோரத்துல இருந்து, அவங்களுக்கு ஒரு குடம் வாங்கி தரணும். அங்க உட்காந்து வேலை பாக்குறது, வெயில்ல தான் இருப்பாங்க நிறைய பேர், தர மாதிரி ஒரு குடை, நிழல் குடைன்னு சொல்லலாம், அது வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த ஆதங்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். என்னதான் அந்த ராசி அதிபதியே வந்து 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறப்ப இந்த காலத்துல ஒரு அதிகமான தவிப்பு ஏற்படும். எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும் மனசுக்குள்ள. அது ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தா நம்ம எதுலயும் விட்டுட்டோமே, எதுலயும் குறை விட்டுட்டோமே, ஒவ்வொரு விஷயம் தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்தே தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் பாருங்க, இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிழல் கூட வாங்கி கொடுத்து வெயில்ல இருந்த மனசுல நிழல்ல உட்கார வச்சோடனேவும் ரொம்ப இவங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி, நம்ம செஞ்சு பார்க்க திருப்தி நம்ம வந்து உணர முடியும். அந்த மாதிரி திருப்தி இவங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை அதிகமாகவே செய்வோம். நிச்சயமா காலனி தைக்கக்கூடியவர்கள் உங்க கண்ணில் நிச்சயமா நீங்க போகும்போது நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, வெயில்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அந்த நிழல் குடையில ஓட்டை கூட விழுந்திருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சரி செய்து புதிதாக ஒன்று நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிழல் பிறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரிவுமே சுப பிரிவாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க. சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.